பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக நான் சி.கே. குமரவேல் அவர்களை நேர்காணல் செஞ்சேன். நேச்சுரல்ஸ் நிறுவனர், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அவர் சொன்னார், தினந்தோறும் உங்களோட நாட்கள் எப்படி நீங்க செலவழிக்கிறீங்க, நேரத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னார், நான் முக்கியமாக தினந்தோறும் அதிகாலையில் ஒரு அரை மணி நேரம் எடுத்துட்டு என்னை பத்தி யோசிப்பதற்காக நான் செலவிடுவேன் அப்படின்னார். அப்ப எனக்கு புரியல, என்ன தன்னை பத்தி என்ன யோசிப்பாரு? ஒரு அறையில் அமர்ந்து கொண்டு அது என்ன கனவு காண்றதா, என்ன யோசிப்பாரு அப்படின்னு எனக்கு அப்ப புரியல. ஆனா பின்னால தான் எனக்கு தெரிஞ்சது அதற்கும் பிரபஞ்ச ரகசியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு. அதை பத்தி தான் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக கேளுங்க. நான் விளக்குறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப விடுமுறை நாட்கள் கொடைக்கானல் போகணும் அப்படிலாம் முடிவு பண்ணி சந்தோஷமாக இருப்பதற்காக நிறைய குடும்பங்கள் போவாங்க. நீங்களும் பார்த்துருக்கலாம், நீங்களும் கூட போயிருக்கலாம். ஆனால் அது என்ன ஆகும்னா, ரொம்ப அவசரமாக கிளம்பி வீட்டிலேயே சண்டை போட்டு, புகைவண்டி நிலையத்தில் தண்ணி பாட்டில் வாங்க மறந்து, தூங்குற இடத்துல சண்டை போட்டு, ட்ரெயினில் சண்டை போட்டு, கொடைக்கானலுக்கும் போய் சண்டை போடுற தன்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். கடைசியாக மனைவி சொல்லுவாங்க, நான் பேசாமல் வீட்டிலே இருந்திருக்கலாம், இனிமேல் உன்னை நம்பி நான் எங்கேயும் வெளியே வரமாட்டேன் அப்படின்லாம் கணவரை கடிந்து கொள்கிற சூழல்லாம் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் இல்லைங்களா? இதை அப்படியே கொஞ்சம் மனசில் நிறுத்திக்கிங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் ஊரில் சில பணக்காரர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு எஸ்டேட்டில் பங்களாலாம் இருந்தது. இப்போ கோடை விடுமுறைக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இங்கிருந்து வேலையாட்கள் அனுப்பி வச்சுருவாங்க. அந்த வேலையாள் போய் அங்கே இருக்க பங்களாவெல்லாம் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி தயார் நிலையில் வச்சுருப்பாங்க. இவங்க போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவாங்க. இப்போ தான் நான் அந்த பிரபஞ்ச ரகசியத்தின் ஒரு சூட்சமத்தை சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் ஒரு கொடைக்கானலோ ஊட்டியோ போகிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் அதற்கு முன்பாகவே ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் என்ன தொடங்குங்கள், உங்கள் எண்ணத்தை அனுப்புங்க. உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய வேலைக்காரர்களாக அனுப்பி வைங்க. என்னுடைய பயணம் ரொம்ப இனிமையாக இருக்க போகுது, என்னுடைய விஜயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறது, அங்கே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், மலர் கண்காட்சிகளை பார்க்க போகிறேன், அங்கே என் மனசுக்கு ஒரு பெரிய சாந்தி கிடைக்க போகிறது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க போகிறது அப்படின்னு யோசிக்க தொடங்குங்கள். அந்த எண்ணத்தை அங்கே அனுப்பி வைங்க. உங்களுடைய எண்ணம் அங்கு ஒரு சேவகர்களாக உங்களுக்காக வேலை செய்யும் அப்படின்றாங்க. இதுதான் பிரபஞ்ச ரகசியத்தின் சூட்சமம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முயற்சித்து பார்க்கலாம். இப்ப நான் குமரவேல் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். நீங்க தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கிறீங்க, உங்களை பற்றி யோசிப்பதற்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி கொள்கிறீர்கள். அந்த அரை மணி நேரத்துல ஒரு செயல், நல்ல செயல் நடக்க போகுது, உங்களுடைய கனவுகள் நன்றாக நடக்க போகுது, நான் ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறேன், அது ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்க தொடங்குங்க. அதுதான் உங்களுக்காக நீங்கள் யோசிப்பது. அதுதான் பிரபஞ்ச ரகசியத்தின் ரொம்ப முக்கியமான தாற்பயம். எண்ணங்களை செம்மைப்படுத்துவது, செழுமைப்படுத்துவது. இதை முயற்சித்து பாருங்கள். இதுதான் பிரபஞ்ச ரகசியத்தின் சூட்சமம். நீங்களும் முயற்சித்து பார்த்து விட்டு பகிருங்கள். நல்லதை பேசுவோம், நல்லதை நடக்கும்.